எனக்கு மர்டர் பண்றதெல்லாம் பவுடர் அடிக்கிற மாதிரி இன்னைக்கு எப்படி அடிக்கிறேன்னு பாரு. அதே நீங்க அடிச்சு கிழிச்சாலும் எங்களுக்கு தெரியும். இங்க எவனா இழிச்சா போய் மாட்டுவான். வழக்கம் போல அவனாவது செய்வான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே வெயிட் பண்ணுவோம். அதே அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கான். போயிட்டு வா, போய் புடுறா. சார் சார் இப்படி தாங்க நம்ம ஆளுங்க ஆப்கானிஸ்தானை போட்டு போட்டாங்க. சும்மா சொல்லாம அடின்னு அடிச்சாங்க. அதுலயும் ரோஹித் சர்மா 48 ரன் அடிச்சாரு. சுமன் கில்லு சும்மா சாத்துன்னு சாத்திட்டான். 154 ரன் அடிச்சு விட்டாருங்க. இஷான் கிஷன் அதுக்கு ஈக்குவலா 125 ரன்னு சும்மா திருப்பிட்டாங்க ஆப்கான் பவுலர்ஸ. அதுக்கப்புறம் வந்து பெருசா யாரும் அடிக்கல. ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் 26 ரன் அடிச்சாரு. வாஷிங்டன் சுந்தர் ஒரு 19 ரன் அடிச்சாரு. ஆனா இந்தியாவோட ஸ்கோரு 402 ரன்னு போச்சு. ஆனா இஷான் கிஷனும் சுமன் கில்லும் இருந்திருந்தா இந்த ரன்னு 450 ரன்னு கிட்ட போயிருக்குன்றத சொன்னாங்க. செகண்ட் பேட்டிங் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ரஹமத் ஷா மட்டும்தான் 79 ரன் அடிச்சிருந்தாரு. அவர் ஒருத்தர் தான் ஒரே ஒரு ஆளு 50 தாண்டி இருந்தாரு. அவங்க சைட்ல குர்பாஸ் ஒரு 41 ரன் அடிச்சிருந்தாரு. அவங்களோட டாப் 4 மட்டும்தான் ஒரு 40 ரன் 20 ரன் அடிச்சிருந்தாங்க. மற்றபடி எல்லாருமே சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிட்டாங்க. இந்தியாவோட பவுலிங் அவங்களால ஈடு கொடுத்து அடிக்க முடியல. அதுலயும் இந்தியா சைட்ல பாத்தீங்கன்னா ஹர்ஷீப் சிங் வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. குர்னூர் பிராவர் வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. பிரின்ஸ் யாதவ் அவருக்கு இன்னைக்கு டெபியூட் மேட்ச், அவர் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. வாஷிங்டன் சுந்தர் 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ இந்தியா பவுலிங்ல நல்லா பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வெறும் 232 ரன்ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதன் மூலமா செகண்ட் ஓடிஐ இந்தியா ஜெயிச்சிட்டாங்க.